ஹலோ ஆல் வணக்கம். நானும் மாஸ்டரும் சீரீஸ் டிசைடருக்கு ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்துட்டோம். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் டிசைடர் தேர்ஸ்டே ஆடிலைட் ஓவலில் இந்தியன் டைமுக்கு காலையில் 4:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சீரீஸ் டிசைடர்னு சொல்லும் போது ஆஸ்திரேலியா சீரீஸ் ஜெயிச்சிருவாங்களா இல்லை இந்தியா வந்து சீரீஸை லெவல் பண்ணி ஃபைனல் மேட்சுக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர், சீரீஸ் டிசைடருக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க போல இருக்கு, ஃபேஸ்லேயே தெரியுது. எக்ஸைட்டடா இப்போ மேட்ச்ல அடி வாங்கினது நான் எந்திரிக்க முடியல, நீங்க வேற. மாஸ்டர், அதுவும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளுக்கு வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய லைக்ஸ் நம்மளோட ஷார்ட்ஸ்க்கும் நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மூமெண்ட்ஸ்க்கும் ஃபன்னி வீடியோஸ்க்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களோட என்டையர் டீம் சார்பாக தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு இது பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஆமா, ஜஸ்ட் அ டிஸ்க்ளைமர், அது வந்து கம்ப்ளீட்லி ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸ், ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணி ஃபன் பண்றதுக்கு தான். ஆமாம் மாஸ்டர், என்கிட்ட வேற ஒரு பையன் வந்து கேட்டான், அண்ணன் நீ கோலி ஹேட்டரா அப்படின்னு கேட்டுட்டான் மாஸ்டர். யார பார்த்துறாங்க? நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன். பதில் சொல்ல தெரியல. சரி, கமிங் பேக் டு நம்ம சீரீஸ் டிசைடர். பயங்கர டஃப்பாக இருக்க போகுது இந்தியாவுக்கு டு மேக் தெம் கம் பேக். ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆடிலைட் ஓவல், விச் இஸ் ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் விராட் கோலி. ஸோ இது ஒரே ஒரு அட்வான்டேஜில் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் சோகம் என்னன்னா, விராட் கோலி ஹண்டிங் மோட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஓவராலா வந்து ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும்னா எப்படி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மேட்ச்ல, எப்படி இருக்கும்? இல்ல, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்ததுதான். ஸோ நம்மளோட இந்தியாவோட இப்ப ஒரு ஃபார்மட், அதாவது அவங்க எப்படி ஓடி அப்ரோச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித்தோட ரோல் பார்த்துருக்கீங்கல்ல. குயிக்கா ரன்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? தென் தே வில் ட்ரை டு கீப் த மொமெண்டம் அஸ் மச் அஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் எவ்வளவு போகுது பார்க்கணும் அப்படிங்கிறதா. பட் அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் தோஸ் டைப் ஆஃப் தட் டைப் ஆஃப் பேட்டிங். அதனால வந்து இட் வில் பி டெஸ்டட் அகைன். நீங்க வந்து அப்படியே ஃபயர் ஒர்க்ஸோட ஸ்டார்ட் பண்ண முடியுமா, இல்ல வந்து பிச்சு கண்டிஷன் டஃபா இருக்கு, ஸோ நாங்க ஓல்டு ஸ்டைல் ப்ளே பண்ணி பண்ணுவோமாங்கிறது தான் இந்தியாவுக்கு வந்து முக்கியமான என்ன சொல்றது, டெஸ்ட், ஓகேங்களா? டெஸ்ட் இன் ஓடிஐ. அதை வந்து எப்படி ப்ளே பண்றாங்கங்கிறது இருக்கு. பவுலிங் வந்து அஃப்கோர்ஸ் ரன்ஸ் இருந்தா பவுலிங் இம்ப்ரூவ் ஆகும் நம்புறேன். பட் பவுலிங் நம்ம எப்பயுமே நம்ம சீரிஸ் ப்ரிவியூல பேசின மாதிரியுமே ரிலேட்டிவ்லி வீக் தான். ஸோ ரன்ஸ் இருந்தாதான் பவுலிங்கால சர்வே பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்தியாவுக்கு ஒரு பேக் ஃபுட்டில் தான் ஆரம்பிப்பாங்கல்ல ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா. லைக் ஆஸ்திரேலியா வில் ஸ்டார்ட் அஸ் தேர் ஃபேவரட்ஸில் என்ட்ரிங் இன் டு தி சீரீஸ் டிசைடர். இல்ல, அதுதான் அப்படிதான் இருக்கும், ஓகேங்களா? நான் இன்னொரு இந்தியாவுக்கு முக்கியமான விஷயம் என்ன யோசிக்கிறேன்னா, டு ரீட் த பிச் குயிக்லி, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப செடேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை. அதே மாதிரி ரொம்ப ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு ஈஸியா இருக்கும் பிச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை. ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குயிக்கா பிக்சர் ரீட் பண்ணி இட் ஹேஸ் டு பி கம்யூனிகேட்டட் வித் இன் த டீம். அது ஸ்டார்ட் மட்டும் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் இந்தியா வில் புஷ் ஹார்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி தே ஆர் ஆன் த பேக் ஃபுட் நவ். ஆமாம். ஸோ நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன் பற்றி பேசலாம். டு யூ எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்சஸ் இன் பிளேயிங் லெவன் ஃபார் இந்தியா? ஓ, இந்தியாவா? நான் ஆஸ்திரேலியாக்கான்னு கேட்கணும்னு. இந்தியாவுக்கு இல்லைங்க. நான் ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா போயேன். அதை யாரும் பத்திக்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒய் நாட் குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இட் சீம்ஸ் டு பி ஃபேர். இல்ல, அதான் கண்டிஷன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா சூட் ஆகும்னு எனக்கு தோணல. ஏன்னா அகைன் குல்தீப் வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா எடுக்க சொன்னா கூட ஐ வில் ப்ரிஃபர். பட் ஆல்ரவுண்டரா இன்னும் கொஞ்சம் குல்தீப்போட பேட்டிங் பெட்டரா இருந்தா. பட் ஃபாஸ்ட் பவுலரை ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ரீப்ளேஸ் பண்றது இட்ஸ் a பிக் 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 கேம்பிள். இல்லை, அகெயின் நான் வந்து பிடாக் சேனலில் அடிக்கடி சொல்கிறது, அஸ்வின் சேனலில் அடிக்கடி சொல்கிறத வந்து இங்கே வந்து திருப்பி ரீகோட் பண்ணுறேன். குல்தீப் இஸ் அன் அட்டாக்கிங் பவுலர், ஹீ இஸ் நாட் அ டிஃபென்சிவ் பவுலர். ஸோ அவரை நீங்கள் ஸ்பின்னருன்னு பார்க்காம விக்கெட் டேக்கர் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீ மே கோ ஃபார் ரன்ஸ், பட் அட் த சேம் டைம் ஹீ வில் ஃபெச் யூ தட் க்ரூஷியல் விக்கெட்ஸ் இன் க்ரூஷியல் டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ அக்ரி 101%, ஓகேங்களா? பட் நான் வந்து வாஷிங்டன் சுந்தரை தான் வெளில எடுப்பேன்.
அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுதான் பிரச்சனை கரெக்டா. ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் த பேட்டிங். ஸோ ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் பவுலர் அந்த பிச்சில் கண்டிப்பா தேவைப்படுவாரு. அஃப்கோர்ஸ் நான் வந்து அதாவது நான் ஹர்ஷித் ராணா தேவைப்படுவார்னு சொல்ல வரல. ஐ எம் கோயிங் ஃபார் 3 சீமர்ஸ். அதுதான் என்னோட லாஜிக்கா நான் சொல்றேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் எக்ஸ்பென்சிவா போயிட்டாருன்னா அந்த சைடு இன்னொரு ஸ்பின்னும் எடுக்கல அப்படின்னு சொன்னா யூ நீட் தட் பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டு பிரிங் யூ பேக் டு த கேம் இல்லைங்களா. அப்படின்னு பாக்குறப்ப வந்து நீங்க வந்து அப்படி ரியலா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எல்லாம் இது பண்ணா கோ அட் த காஸ்ட் ஆஃப் அ ஆல் ரவுண்டர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். ஐ மைட் பி ராங் பட் தட்ஸ் மை வியூ. ஓகே, எனக்கு வந்து குல்தீப் யாதவ் அவங்க எடுக்கணும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் வில் பி எனி சேஞ்ச். இல்ல தேர்ட் மேட்ச்ல மேபி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிட்னி கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். சிட்னி ஜென்ரலி ஃபேவர்ஸ் இது சாரி ஸ்பின் பவுலிங் இல்லைங்களா. ஸோ அதுல வேணா ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அடிலைட்ல டவுட் தான். அதே மாதிரி நீங்கள் சிட்னின்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, எல்லா கமெண்ட்ரிலையும் சொல்லிட்டே இருந்தாங்க எஸ்சிஜியில் ஆக்சுவலாக வந்து 90,000 டிக்கெட் சோல்ட் அவுட். So it is going to be the cracker jacker because of the finale or the farewell for Rohit Sharma and Virat Kohli in Australian soil one last time in blue jersey. So அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் மேட்ச், ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11மே வந்து ஆக்சுவலாக வந்து சேஞ்சஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். ஏன்னா வந்து ஆடம் ஜாம்பா வரலையா இன்னும்? இல்லை, யார் வந்தாலுமே தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த வின்னிங் டீம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். மேபி ஜாஷ் இங்கிலீஷ் ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி ரூல்ட் அவுட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த. ஆமா அவர் ரூல்ட் அவுட். பட் ஆனா ஆடம் ஜாம்பா வந்து வந்துருவாருன்ற மாதிரி தான் நான் படிச்சேன். இஷ்யூஸ்னால தான் வந்து அவர் வெளியில உட்கார்ந்தாருன்னு படித்தேன். பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே ரிப்போர்ட் இல்லை. ஐ வுட் பி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் டு சேஞ்ச் லைக் டு சி லைக் எனி நியூ சேஞ்சஸ் இன் தி பிளேயிங் 11. நான் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தான் ஸ்டில் நான் திங்க் பண்றேன். ஏன்னா ஆடம் ஜாம்பா வந்து அவங்களோட லாங் டேர்ம் பிளான்ல இருக்காரு. லாங் டேர்மா வச்சிருக்கிறவங்க செய்யறாங்க. ஸோ ஐ திங்க் அவரை கொண்டு வந்துருவாங்கன்னு தான் தோணும். ஏன்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியாஸ் பெர்ஸ்பெக்டிவும் இதான அவங்களும் பில்ட் டு த வேர்ல்டு கப். ஸோ அதனால ஜாம்பா கண்டிப்பா உள்ள வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆடிலைட்டோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2020 லாஸ்ட் 15 இயர்ஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓடிஐயோட ஸ்டாட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ 21 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு லாஸ்ட் 15 இயர்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 245, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 233, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 369, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 312. அண்ட் ஜென்ரலி teams prefer to chase. That's because like batting first has won 9 matches and chasing has won 11 matches. So 9 and 11 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. 245 in last 15 years சொன்னீங்களா? ஓகே. 2010ல இருந்து எடுத்திருக்கேன். 15 இயர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். Maybe it should be like slightly better after 2015. So 10 years ரெக்கார்ட் இருந்தா இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆவரேஜ் ஒரு பக்கம் இருக்க, ஆடிலைட்ல லீடிங் ரன் ஸ்கோரர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு உலகத்திலே ஃபேவரட் கிரவுண்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. வேற எந்த கிரவுண்டே விட விராட் வந்து எத்தனை செஞ்சுரி தெரியல, 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன் மினிமம். டெஸ்டே எனக்கு 2 ஞாபகம் இருக்கு. 961 ஆவரேஜ் ஆஃப் 74 டோட்டல் அக்ராஸ் ஃபார்மேட் சொல்றேன். ஆமா. செஞ்சுரி வந்து 4 செஞ்சுரிஸ் அண்ட் 5 50s. ஸோ 74 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஒரு ஃபாரின் சைடில். I think undoubtedly this has to be his best ground. அதே மாதிரி இன்னைக்கு நெட்ஸுமே நல்லா பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். நல்லா பெட்டராகவே டைம் பண்ணியிருந்தாரு. அந்த சவுண்டு கேட்டுச்சு. நல்ல பேட்டை வந்து மீட் பண்ணுற, மிடில் ஆஃப் த பேட்டில் மீட் பண்ணுற அந்த ஸ்வீட் ஸ்பாட்டு. இவ்வளவும் சொல்கிறோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே லைக் நெட்ஸ் இஸ் நெட். ஹை ப்ரெஷர். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா? இந்த ஐ மீன் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டக் இன் ஆஸ்திரேலியன் சாயில். ஸோ எப்படி இந்த தடவை விட்டுருப்பா, போன தடவை சொல்லி நான் பல்பு வாங்குறதே போதும். what can you expect from player like Virat Kohli and Rohit Sharma? மனசாட்சியெல்லாம் திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்க பாத்தீங்களா? இல்ல நம்ம அததான் சொன்னேன்ல, ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்ட்ராட்டஜியை மாத்த மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஹி வில் ட்ரை டு அட்டாக் அண்ட் ஃபைண்ட் திஸ் வே அவுட் தான். ஸோ அந்த அப்ரோச் மாறாது. கோலி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அந்த அக்ரெசிவ் மோட குறைப்பாருன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் தட் வில் நாட் பி அ டைரக்ஷன் ஃப்ரம் த டீம் மேனேஜ்மெண்ட். பட் அவர் வந்து அவரோட அந்த ஓல்டு ஓடிஐ ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு மேபி ஹி வில் ஸ்விட்ச் பேக் அப்படின்னு எனக்கு தோணுது.
எனக்கு என்னமோ அல்ட்ரா அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு தோணுது. ஜஸ்ட் எனக்கு பிகாஸ் ரோஹித் அப்படி பண்ணுவாருன்னு தோணுது. விராத் எனக்கு டவுட்டா இருக்கு. ஐ திங்க் பிகாஸ் தட் இஸ் ஹிஸ் ப்ரூவன் மெத்தட் ஆஃப் சக்சஸ், ரைட் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணாருன்னா அப்படிதான் போயிடுவாரு. பட் வில் சி. ஓகே. ஓகே, நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு வருவோம். ஹூ இஸ் கோயிங் டு வின் த மேட்ச்? நீங்க சொல்லுங்க முதல்ல. ஐ வில் கோ வித் இந்தியா. ஓகே. பர்சன்டேஜ்? இட் வில் பி அ வெரி வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். ஐ ஆல்சோ கோ வித் இந்தியா. க்ளோஸ் கான்டெஸ்ட் தான். பட் ஆனா நான் சொன்னேன் ஹை லெவல்ல இல்லைங்களா, இந்தியா என்ன மாதிரி அப்ரோச் என்னென்னலாம். ஸோ நீங்க என்னென்னலாம் இந்தியா கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க வின் பண்ணணும்னா? சி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே தெரியும் நம்மளோட பவுலிங் அட்டாக் வித்தவுட் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து டெப்ளீட்டட் சைட் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி லைக் பேட்டிங் ஷுட் வின் மேட்சஸ் ஃபார் யூ. அப்படி இருக்கும்போது எய்தர் டாப் 3ல யாராவது ஒருத்தர் ட்ரிபிள் டிஜிட் அடிக்கணும். 3 பேரில் சுபம் கில் அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரிபிள் டிஜிட் அடிக்கணும். அப்புறம் கீழே குயிக் வந்து ராகுல் வந்து ஒரு நல்ல கேமியோ லாஸ்ட் இன்னிங்ஸில் பண்ணார். பட் ஆனால் அதை நம்ம பெருசாக பேச முடியாது பிகாஸ் இட்ஸ் ரெயின் இன்டரப்டட் மேட்ச். ஸோ கீழே எல்லாருமே ஒரு குயிக் 30-40 அடிச்சு ஐ திங்க் க்ளோஸ் டு 300 வந்தாங்கன்னா இந்தியா ஹஸ் அ பிக் சான்ஸ் இஃப் தே ஆர் பிளேயிங் ஃபர்ஸ்ட். ஸோ டாப் 3 அண்ட் டவுனில் வந்து இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும் போது எல்லாருமே குயிக்காக ஃபயர் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இந்தியா ஹஸ் அ பிரைட் சான்ஸ் இஃப் தே ஸ்கோர் அரௌண்ட் 300. ஓகே. ஓகே. ஸோ டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும். ஓகே. கண்டிப்பாக 3 பேரில் பவுலிங்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும்? குல்தீப் யாதவ் எடுக்கணும்னு சொன்னீங்க, அது எடுக்கல அப்படின்னு அசியூம் பண்ணி சொல்லுங்க. இல்லை, அப்படி எடுக்கலைனாவது ஐ திங்க் பிரசீத் கிருஷ்ணா வுட் பி ஐடியல் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ். பட் ஆனால் அவங்க பிரசீத் கிருஷ்ணாவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதே பிளேயிங் லெவலில் தான் போக போகிறாங்க. அப்படின்னும் போது யுவர் ஒன்லி சான்ஸ் ஆஃப் வின்னிங் இஸ் லைக் இந்த மிடில் ஓவர்ஸில் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு யூ ஹாவ் டு புட் தேம் அண்டர் ப்ரெஷர். அதாவது வந்து ஆடிலைட்டில் வந்து அதாவது ஃபாஸ்ட் ஸ்கோரிங் பிச்சு தான். அண்ட் டூஸ் நிறைய ஓடுவாங்க, த்ரீஸ் நிறைய ஓடுவாங்க. ஃபீல்டிங்கை வந்து டைட்டாக வச்சுட்டு ஆன் த டோஸ் இருக்கணும் ஃபீல்டர்ஸ். அந்த செகண்ட் ரன் தேர்ட் ரன்லாம் வந்து நீங்கள் வந்து இன் சர்க்கிளில் வச்சு ஃபீல்டரை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் வச்சு ஆடும்போது பேட்ஸ்மேன் வில் ஃபீல் தட் ப்ரெஷர். ஒரு ஹை ஷாட்டுக்கு போவாங்க ஆல்ரவுண்டர்ஸை டார்கெட் பண்ணி. அப்படி போகும்போது வி ஹாவ் டு கேஷ் இன் ஆன் தோஸ் விக்கெட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆடிலைட்டில். பட் உங்களோட கன்சர்ன் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இல்லைங்கிறது உங்களோட கன்சர்னா இருக்கு. அட்டாக்கிங் இல்லை, அதாவது நீங்கள் வந்து சிராஜை வந்து ஓரளவுக்கு அட்டாக்கிங்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஹர்ஷதீப் சிங்கும் சரி, ஹர்ஷித் ராணாத் கிட்ட லீத்தல் பேஸ் இருக்குது. பட் ஆனால் மீதி யாருமே எனக்கு அந்த அட்டாக்கிங் பவுலராக தெரியல. நான் வந்து ரன்னு டிப்ளீட்டடாக போனாலும் பரவாயில்ல, நான் போடணும்னு நினைக்கிற வந்து லைனை லென்த்தை நான் போடுவேன் அப்படின்னுன்ற மாதிரி இருக்க இது கிடையாது. ஸோ டிஃபென்சிவ் பவுலர்ஸாக தான் வந்து நம்மளோட டீமில் இந்த சைடில் இருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் கடைசியா வந்து நீங்க பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் ஃப்ரம் போத் த டீம்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல? I'll go with Virat Kohli just because this is Adelaide and he's coming from a duck. Uh, so knowing his mindset, he will go for a kill. And அது டபுள் ஹெச் வார்டு தான். பட் ஆனால் பார்ப்போம். அந்த சைடில் ஐல் கோ வித் மிச்சல் மார்ஷ். ஓ, மிச்சல் மார்ஷ். ஓகே. ஓகே. நான் லாஸ்ட் டைம் டிராவிஸ் ஹெட் தான் சொன்னேன். இந்த தடவை டிராவிஸ் ஹெட் தான் சொல்றேன். அட்லீஸ்ட் அதே மாதிரி அவுட் ஆயிட்டாருன்னா சொல்றேன். பட் நான் இந்த தடவை ரோஹித் பண்றேன். ஓகே. ஓகே, சரி. ஐ வாண்ட் டு see his full shots coming out. ஐ மீன் அவருக்கு ஏற்ற பிச்சு தான் நினைக்கிறேன். இது வந்து அந்த லெவலுக்கு பவுன்ஸ் இருக்காது பர்த் மாதிரி. பட் இட் வில் பி லைக் என்னைய பொறுத்தளவுக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித்தை விட கோலி மேலதான் அடிஷனல் ப்ரெஷர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஸோ அதனால ஐ திங்க் ரோஹித் வில் ஸ்டில் பிளே ஹிஸ் லைக் நார்மல் கேம். ஐ மீன் ஐ ஷுட் நாட் சே கேர் ஃப்ரீ, ஜஸ்ட் தட் மைண்ட் செட் வச்சு விளையாடுவார்னா எனக்கு தோணுது. ஸோ இஃப் இட் கிளிக்ஸ் ஹி வில் ஸ்கோர் பிக். ஓகே, பார்ப்போம். ஸோ நானும் மாஸ்டரும் வந்து இந்தியா தான் ஜெயிக்கும், சீரீஸ் லெவல் ஆகும் அண்ட் வி வில் கோ டு ஃபைனல்ஸ் 1-1. 90,000 க்ரௌட் பேக்டான வந்து ஃபைனல் சாட்டர்டே ஆடுவோம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேர்ஸ்டே மார்னிங் ஒரு சூப்பர் மேட்ச் இருக்குது. ஸோ பார்ப்போம். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து ரிவ்யூக்கும் வந்து கனெக்ட் பண்ணுவோம்.
தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான், லைக் யூ கைஸ் ஹவ் been supporting us a lot. Thank you so much. So continue to support us, and until meet you in next video, signing off, Vikram. And Master, thank you so much.